இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாங்க 234 தொகுதியிலும் நாங்க தனியா போட்டி போட போறோம்ட்டு. ஆனா உடனே அதுக்கு என்ன நரேட்டிவ் தெரியுங்களா? தனித்து விடப்பட்டாரா விஜய்? ஜனநாயகன் இப்படிப்பட்ட ஒரு எதிர்த்தாக்குதலை தடைய சந்திச்சிட்டு இருக்குமா? அவர் ஒரு விட்னஸ் தான். ஆனா அவரை 2 நாள் 14 மணி நேரம் பார்த்தது போகாம 3வது நாளே கூப்பிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வரணுங்கிறதுக்காக இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா விசாரணை எப்போ முடிஞ்சிருக்கும். நீங்க என்டிஏன்றீங்களா? அந்த என்டிஏவை பழனிசாமி எண்டு பண்ணிட்டோம். அவர் பண்ண தப்பு இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணிட்டார். விஜய் வரமாட்டாரு, வந்தா சீஃப் மினிஸ்டர் கேட்குறாரு அப்படின்றதால அவர் அர்ஜென்ட் பட்டார். ஆதவ் பேசுறது தப்பு இல்லைங்க, பேசின நேரம் சரியில்லை. எப்படியோ தாவேக்காவுக்கு, அதாவது தாவேக்காவுக்கு இழப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியல் சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் திமுக குடும்பம் வர மிரட்டல்களை கொடுத்து ஒரு அரசியல் கட்சி வரவிடாம பாத்துக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி சொல்றாரு. அப்புறம் 3வது இடத்துல தான் ரகுபதி திமுக அமைச்சர் திருமாவளவன் நன்றி சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் நன்றி சொல்றாரு. எல்லாம் அவரும் கரெக்டா இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 போட்டு தான் சொல்றாரு. மெசேஜ் இஸ் கிளியர். நான் தாவேகா வெற்றி பெறுவதை விரும்பவில்லை என்பதை அவர் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சூசகமா சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த மெசேஜ். லதா, விஜயகாந்த், ரஜினிகாந்த் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசியல் பக்கமே போவாது. ஏன் போனா இன்கமிங் ஸ்டாப் ஆயிடும், அவுட் கோயிங் வேகமா செலவாகும். ஸோ இந்த பக்கம் திமுக, சன் டிவி, சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயண்ட், இன்னொரு பக்கம் மனைவியுடைய ஹெவி வெயிட், இதெல்லாம் சேர்ந்து தான் உடல்நலம் சரியில்லைன்னு போனார். அவர் அரசியல் என்னைக்குமே மக்கள் அரசியல் இல்லைங்க. என்ன அவருன்னா அவர் புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கையில் சரக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியல, ஒரு ப்ரூவ் பண்ணல. ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா இவங்கெல்லாம் ஓடியாந்துருவாங்க. டிஎம்கேவை காலம்புறா சுமக்கிறதுக்கு அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. 4 சீட்டா மதிமுகவுக்கு, அதுல 3 உதயசூரியன்ல நிக்கணுமா? அதுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு போலாம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு CK மதிவாணன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா என்டிஏவில் இணையுமா இணையாதா அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய பேச்சுக்கள்லாம் ஒரு வாரமாக ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு இன்று காலை ஒரு பிரேக்கிங்காக இது பண்ணுறாங்க. தனித்து போட்டி, விஜய் அவர்கள் பெரம்பூரில் நிற்க போகிறாரு, ஆதவ் வெள்ளிவாக்கத்தில் நிற்க போகிறாரு, இந்த மாதிரி இன்னும் சில முக்கியமான கேண்டிடேட்ஸ்லாம் சொல்கிறாங்க. பட் இது ஒரு இறுதி முடிவு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா இப்போதைய இந்த காலகட்டத்துக்கு? அதாவதுங்க, நம்ம மீடியா எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா, 2 கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா அந்த 2 பேரில் யாராவது சொல்லணும், இல்லை 2 பேரும் சொல்லலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருமே மறுக்கிறாங்க. ஆனாலும் இதை ஓட்டிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கு ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ் தானே தவிர வேற ஒன்றும் இதில் சரக்கே இல்லைங்க. ஏன்னா கூட்டணி முடிவாகிற வரைக்கும் அப்படி தானே சார் சொல்லுவாங்க, வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. இல்லை, அப்படி இல்லைங்க. அதுக்காக மறுக்கலாம் மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, என்டிஏ கூட்டணிக்குள்ள போக விஜய் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு, இல்லை பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குதுன்னா ஜனநாயகன் இப்படிப்பட்ட ஒரு எதிர்த்தாக்குதலை தடைய சந்திச்சிட்டு இருக்குமா? நம்பர் 1. நம்பர் 2, அவர் ஒரு விட்னஸ் தான். ஆனா அவரை 2 நாள் 14 மணி நேரம் பார்த்தது போகாம 3வது நாளே கூப்பிடுறாங்க. அவர் சொல்றாரு, சென்னையில விசாரிங்க, எனக்கு ப்ராப்ளமா இருக்குது அப்படின்றாரு. அதெல்லாம் கிடையாது, டெல்லிக்கு தான் வரணும்ன்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வரணுங்கிறதுக்காக இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா விசாரணை எப்போ முடிஞ்சிருக்கும்ல. அப்போ இதெல்லாம் சொல்லவே இல்லை இது வரைக்கும் அப்படின்னு தானே அர்த்தம். இதெல்லாம் இந்த அழுத்தத்தெல்லாம் அவர் தாங்கிட்டு அவர் அதை பத்தியே கவலைப்படாம கொள்கையோடு உறுதியா நிற்கிறாரு. அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, 2 பேரோட சமரசம் இல்லை என்பதுல
நீ என்ன அழுத்தம் கொடுத்தாலும் எவ்வளோ நஷ்டம் பண்ணாலும் எவ்வளோ எனக்கு வந்து சிக்கல் பண்ணாலும் நான் கவலைப்படல, அசர மாட்டேன்னு அவர் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. ரெண்டாவது காலையில் இன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க 234 தொகுதியிலும் நாங்கள் தனியாக போட்டி போட போகிறோன்ட்டு. ஆனால் உடனே அதுக்கு என்ன நரேட்டிவ் தெரியுங்களா? தனித்து விடப்பட்டாரா விஜய்? அதாவது என்னென்னவோ தினுசா யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி அது தாவேக்கா பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிற வாதத்தின்படி பார்த்தாலே அது அப்படித்தானே சார் அர்த்தம் ஆகும். ஏன்னா கூட வர்றவங்களுக்காக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி கூட்டணி கட்சி வர்றவங்களுக்கு தானங்க, காத்திருந்தவர்கள் இன்னைக்கு தனித்து போட்டினா தனித்து விட பாருங்க, கூட வர்றவங்களுக்கு தான், கூட வருவாங்க இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்லாம் என்னைக்குமே தாவேக்கா எல்லாம் மீடியா கிரியேஷன் தாங்க, வதந்திகள் தான், செய்திகளே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க சொன்னாங்க முதல் மாநாட்டிலே அறிவிச்சாரு, எங்கள் தலைமையை ஏற்று அப்படின்னா விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு, அதான் பேசிக். இதை புரியாம பல பேர் பேசிட்டு இருக்காங்க. விஜயை முதலமைச்சர், நேற்று செங்கோட்டையன் கூட கிளாரிஃபை பண்ணாரு, நாங்க வேற யாரையும் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு விஜய் அரசியல் கொண்டு வரல, விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறது விஜயை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான். ஸோ அந்த பாயிண்ட்ல நீங்க யோசிச்சு பாருங்க. இல்லை கோயிங் பேக்கு, நீங்க என்டிஏல போனார்னா விஜய் முதலமைச்சர் வேட்பாளரா, துணை முதல்வர் ஆகலாம்னு சொல்றாங்க. விஜய் முதல்வர் வேட்பாளர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய்ன்றது தான் அவங்களுடைய பில்டப் நெரேட்டிவ். யாரு? தாவேக்காவுது. ஸோ அதனாலங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, நமது தலைமையை ஏற்று நம் கொள்கை கோட்பாடுகளோடு ஒத்துழைப்பு கொடுக்குற கட்சிகளுக்கு கூட்டணியில் சேர்ந்தால் அது மட்டும் இல்லை, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்களிப்போம். ஏன்னா அது வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நடக்கலை. இப்போ புதுசாக ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. அதனால் வந்துங்க அவரை பொறுத்தவரையில் இன்றைக்கும் அதில் தெளிவாக இருக்காங்க. இன்றைக்கும் யாராவது கூட்டணிக்கு வந்தால் அவங்களுக்கு ஆட்சி, ஆனால் கூட்டணிக்கு யாரை சேர்த்துக்கிறதுன்றதுல அவர் தான் முடிவு எடுக்கிறாரு. நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? அதாவது நான் அதை காலையில் கூட சொன்னேன், பெக்கர்ஸ் ஆர் நாட் சூசர்ஸ். மற்ற கட்சிகள்லாம் வந்து விஜயை பொறுத்தவரையில் வரலான்னு விரும்புகிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது எவ்வளோ அடிப்படையில் தவறான வாதம் பாருங்க. தனித்து விடப்பட்டார்னு ஒரு நெரேட்டிவ் கொடுக்குறாங்க, அவர் அங்கே தனித்து விட அவரை முச்சிட்டு இருக்கிறாங்க, நீ வான்றாங்க. சி a man got isolated இருக்கிற ஆள் தாங்க ignored by one and all. அவர் தான் தனித்து விடப்பட்டார். சீமான் மாதிரி, சீமானை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஒன்னா இன்டைரக்டா கேண்டிடேட், வீக் கேண்டிடேட்டா எனக்கு போடுன்னு சொல்லி யாராவது பேசிட்டு இருப்பாங்க. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி இஸ் வில்லிங்க. பிஜேபி விரும்புது, காங்கிரஸ் விரும்புது, புரியுதுங்களா? அதே போல் எல்லாரும் விரும்புகிறாங்க. அதிமுக விரும்புது, பாமக விரும்புது, டிடிவி விரும்புகிறாரு, எல்லாம் விரும்புகிறாங்க. ஆனால் இவர் விரும்பலையே. தாவேக்காவை பொறுத்தவரையில் விஜய் வந்து இஸ் எ டிசிஷன் மேக்கர். மற்றவங்க யார் என்ன வேணாலும் ஆளை சேர்க்கறதுல இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்டிஏக்குள்ள விஜய் வந்தால்தான் விஜய் நினைப்பது போல திமுகவை வீழ்த்த முடியும். அவர் தனித்து நின்னா அது திமுகவுக்கு ஃபேவராக போய் முடிகிற வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு பாஜகலேருந்து சொல்கிறாங்கல்ல. பாஜகலேருந்து தான் சொல்கிறாங்க, நாங்கள் பேசவே இல்லைன்னு. அவர்கிட்ட நாங்கள் பேசவே இல்லை, அவர் கவுன்சிலர் கூட ஜெயிக்காதவர்னு தான் நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு. அந்த பாஜக மினிஸ்டர் முருகன் இருக்கிற சென்சார் போர்டு தான், ஐஎன்பி மினிஸ்டர் தான் அவருக்கு இந்த அளவுக்கு படாத பாடு படுத்துறாங்க. அதனாலங்க என்ன பொறுத்தவரையிலுங்க தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அப்போ அதை அவரை ரீப்ளேஸ் பண்ணுற ஆள் இன்னைக்கு யார் அப்படின்றதுல தெளிவாக முடிவு எடுப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் என்பது சிம்பிள் அரித்மெட்டிக் இல்லை. 2 4 ஓட்டு செதறிடும், திமுக ஜெயிச்சிரும், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, களத்தில் வந்து 3 அணி தாங்க மெஜாரிட்டி தொகுதியில் இருக்க போகுது. ஒரு ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், தியரிட்டிக்கலாக 4 அணி தான் சீமானையும் சேர்த்து. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா சீமான் கட்சி என்பது 4வது அணியா ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய தொகுதிகளில் தான் அது இருக்க போகுது. மற்ற தொகுதிகளில் சுயேட்சை மாதிரி தான் அது. அது ஒரு சில 5000 6000 4000 2000 டெபாசிட் போயிடும். ஒரு 4-5 தொகுதியில் அதுக்கு வந்து ஒரு ஃபைட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். சான்ஸ் கிடையாது, அங்கேயும் ஜெயிக்க முடியாது. இன்க்ளூடிங் காரைக்குடி சீமானும் ஜெயிக்க முடியாது. ஆனால் வில் போல் ஓட்ஸ், கன்சிடரபிள் ஓட்ஸ் டு செக்யூர் டெபாசிட். அதை தான் நான் வந்து அணின்னு சொல்லுவேன். அப்போ இன்னைக்கு 4 முனை போட்டின்றது ஒரு 4-5 தொகுதிக்குள்ளே தான் நடக்கும். மற்ற எல்லா 230 தொகுதியிலையும் 3 முனை போட்டி தான். இதுதான் இன்னைக்கு கள நிலவரம். இந்த 3 முனை போட்டியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து எங்கேயோ போயிட்டாரு, இன்னொருத்தர் பின்னால் இருக்கார், அப்படிலாம் இல்லை. இப்படி தான் இருக்காங்க. சீசா பேட்டில் தான். 3 பேருக்கும் இடையில வந்து வித்தியாசம் என்பது ரொம்ப டைட்டாக தாங்க போயிட்டுருக்கு. யார் முந்திட்டாங்க யார் பிந்திட்டாங்கன்னு இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா தேர்தலுக்கு 1 மாதம் இருக்கு. 3 முனை போட்டியில 2 பேருக்கு ஒரே எதிரி தான். அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற வகையில ஏன் 2 எதிரி ஒன்று சேரக்கூடாது அப்படிங்கிறது அது ரைட்டு. அதைத்தான் கேட்குறேன். இல்லை 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரே கொள்கை தான். ஏன் 2 கட்சி வச்சுட்டு 2 பேரம் பேசிட்டு 6 வேணும் 12ன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்றா சேர்ந்து 12 வாங்கலாமா? கட்சிகள் வேறு வேறாக இருக்குது. எதிரி ஒன்றா இருக்கலாம், ஆனால் பயணம் பண்ணுறதில்ல. இது ஊழல் சக்தின்னு அவரே டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இப்போ நான் தூய்மையான ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா நான் சொல்கிறது தான் நடக்க போகுது பாருங்கள். ஆட்சி மாற்றம் தேவை என்ன தமிழ்நாடு வாக்காளர்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாரை வச்சு மாற்றணுன்றது அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் போயிட்டு நான் தாங்க நல்லா அடிப்பேன், நான் தாங்க இவரை ஆழ்த்துவேன்னா அவங்க முடிவு பண்ணுருவாங்க. இந்த தொகுதியில் இவர் தான் சரியான ஆள்னா அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இது வந்து டாக்டிக்கல் ஓட்டிங்னு பேர் இதுக்கு. சார், இப்போ விஜய் அவர்கள் ஆக்சுவலாக விஜய்க்கு தனிப்பட்ட வாக்கு வங்கின்றது இப்போ முதல் எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால அவருக்கு வர்ற வாக்குகள் அப்படிங்கிறது பிரதான கட்சிகளினுடைய வாக்குகளை பிரிக்க தான் போறார். அப்போ அவரு தனிப்பெரும்பான்மையாக வருவது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்போ ஒரு 20% வராருனாலும் கொஞ்சம் அதை வச்சு என்ன பலன் கிடைச்சிருக்கு? இல்லை கொஞ்சம் நான் வேறுபடுறேன் உங்ககிட்ட. மற்ற கட்சிகள்லேருந்து அவர் வாக்குகளை பிரிக்க போறாரு எடுக்க போறாருன்றது நீங்கள் சொன்னது ஃபேக்ட். ஆனால் ஓட்டே போடாமல் ஒரு 25 to 30% ஆளுங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. வெக்ஸ்டு வித் போத் பார்ட்டிஸ், அதாவது ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. ஒரு 30 வருஷம் சலிச்சு போயிருக்காங்க அவங்க. அதனால் வெறுத்து ஓட்டே போட வர்றதில்லை. அதனால தான் நீங்கள் போலிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 70-75 தாண்டதே கிடையாதுங்க. அதனால் அந்த ஓட்டு வந்து கம்ப்ளீட்டாக விஜய்க்கு தான் வரும். அது இந்த தேர்தலில் போலாவும் நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிரெடிட்டபிள் ஆல்டர்னேட்டிவ் கிடைச்சிருக்குது. ஒரு மாற்று, அதாவது மாற்றுன்னு சொல்கிறவங்கெல்லாம் மாற்று இல்லை, மக்கள் ஏற்றுக்கணும். ஆமாம்பா இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ சீமான் 16 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு நான் தான் மாற்று அரசியல்னு. இப்போ தான் அவருக்கு அங்கீகாரமே கிடைச்சிருக்கு. ஈவன் நவ் எஸ் நாட் ஒன் எ சிங்கிள் எம்எல்ஏ சீட் ஆர் எம்பி சீட். ஓட்டு 8% வந்திருக்குன்னு வச்சுங்க. ஸோ அதனால் மாற்று அப்படின்னு விஜயை மக்கள் கருதுகின்ற சூழலில், இன்றைய சூழலில் அந்த 25% போலிங் வருது. அது இவருக்கு தான் வரப்போகுது. அது இந்த 2 கட்சிகளுக்கும் வராமல் இருக்கிறது, இதுவரைக்கும் போலாகாமல் இருக்கிறது. ஒரே ரீசன் என்னன்னா இவங்க 2 பேரும் எனக்கு பிடிக்கலையா, வேஸ்ட் பண்ண விரும்பலை, நான் போடா அப்படின்றாங்க. எரியிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு விட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல மனுஷன் வந்திருக்காரு, நம்ம ஏன் போய் இந்த சேஞ்சை பண்ணக்கூடாதுன்னு வராங்க. அந்த ஓட்டு 25 வரும். அதை நீங்கள் எந்த கணக்கில் சேர்ப்பீங்க? அது திமுக அதிமுகவுக்கு இதுவரையில் போலாவாத ஓட்டு. ஏன்னா அது தேர்தல்லையே வந்து போட்டு போடலையே, உங்களை பிடிச்சிருந்தா வந்து ஓட்டு போட்டிருப்பான்ல. ஸோ அதனால் அந்த 25%ம் நீங்கள் சொல்கிற இந்த 20% சேர்ந்தால் அது இந்த 2 ட்ரெடிஷ்னல் பார்ட்டி ஓட்டை விட அதிகமாகும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆனாலும் நான் இப்போவும் சொல்கிறேன், இன்னிய நிலத்தில் களம் வந்து டைட்டாக தான் இருக்குது. இவர் முந்திட்டாரு, 210 ஜெயித்தோம், நாங்கள் 200 ஜெயிப்போம், இதெல்லாம் டுபாகூர் தான். இன்றைக்கி வந்து ரேஸ் டைட்டாக இருக்குங்க. யார் வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் தோக்கலாம். ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 60 வருஷ ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நெவர் டிஎம்கே கெட் ரீஎலெக்டட். 5 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் அது இருந்ததே இல்லை. வேற ஏடிஎம்கே 12-13 வருஷம் இருந்திருக்கு. எம்ஜிஆர் தலைமையில், ஜெயலலிதா தலைமையில் ஒரு 9-10 வருஷம் இருந்திருக்குது. பட் ஈவன் கருணாநிதி, தி சோ கால்டு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன், நாலெட்ஜபிள் பர்சன், அவரு கூட 71க்கு அப்புறம் இது வரைக்கும் வந்து ரீஎலெக்ட் ஆனதே இல்லை டிஎம்கே. அப்போ ஹிஸ்டாரிக்கலி அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம மறக்கக்கூடாது. இப்போ இதில் என்டிஏக்குள்ள விஜய் வருவாரா மாட்டாருன்ற அந்த வரவே மாட்டார், கவலைப்படாதீங்க. அதுதான் இந்த நெரேட்டிவை முடிச்சிட்டாங்க காலையோட. இல்லை சார், அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. ஆஃப்டர் போலிங் ஏன் அது நடக்கக்கூடாது? எஸ், போஸ்ட் போலிங். எஸ், அதுக்கப்புறம் ஏன் அது கரெக்ட். இல்லை போஸ்ட் போலிங்கில் நான் காலையில் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன், இந்த ஃபோன் பேட்டியில் தினத்தந்திக்கு,
இந்த அம்மா கேட்டதுக்கு நான் சொன்னேன், ஒரு வேண்டுகோள் கூட விட்டேன் த்ரூ மீடியம் 2 கட்சிக்குமே. அப்பா நீங்கள் 2 பேரும் அடிச்சுன்னு சாவாதீங்க. உங்கள் பொது எதிரி திமுக. உங்கள் அட்டாக் ஃபோக்கஸ்டாக திமுக மேலே தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் நட்பு சக்தி. உங்களுக்குள்ளே இருக்கிற முரண்பாடு வந்து பகை முரண் இல்லை, நட்பு முரண், ஃப்ரெண்ட்லி கான்ட்ரடிக்ஷன் தான் இருக்குது. ஆனால் உங்கள் 2 பேருக்கும் திமுகவோட இருக்கிற கான்ட்ரடிக்ஷன் வந்து அது வந்து அன்ஃப்ரெண்ட்லி, எனிமி கான்ட்ரடிக்ஷன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்பவும் போட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஒருத்தரை அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய நிலைமை வந்துடும் தேர்தலுக்கு பிறகு. அப்போ நீங்கள் பர்சனலாக அனிமாசிட்டிலாம் கிரியேட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஆளும் கட்சியை தானே விமர்சனம் பண்ணோம். அப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். ரைட்லி யூ ஹாவ் எ ரோல் டு பிளே அஸ் எ அப்போசிஷன் பார்ட்டி. இப்போ சீமான் மாதிரி எல்லாரையும் கல்லை கட்டிக்கிட்டு அடிக்கிறது, ஆட்சியில் இருக்கிறவன் இல்லாதவன் போனவன் வந்தவன் எல்லாரையும் அடிக்கிறதுன்றது இட் சர்வ்ஸ் நோ பர்பஸ். அதனால் நீங்கள் 2 பேரும் போஸ்ட் எலெக்ஷனில் ஒன்றா சேர வேண்டிய சூழல் வரலாம். நான் எந்த இதுலேருந்து சொல்கிறேன்னா, இந்த ஸ்டிப் ஃபைட்டு யாருக்கும் மெஜாரிட்டி வராத ஒரு தொங்கு சட்டமன்றம் வர சூழல் இருக்குது இன்னைக்கு. அது ஒரு ரியாலிட்டியாக இருக்கும். இது எதுவும் உட்டோப்பியன் இல்லை, கற்பனை இல்லை, இப்படி ஒரு சூழல் இருக்குது. அப்போ திமுக ஆட்டோமேட்டிக்கலி ரூல்ட் அவுட் இன் ஃபார்மிங் கவர்மெண்ட். ஏன்னா இன்னைக்கு 133 இருக்கிற அந்த கட்சி ஒரு 60-70க்கு சுருங்குச்சுன்னா the result is, the message is people rejected you, people don't want your rule to continue. அதான அர்த்தம். அப்போ அதுக்கப்புறம் அந்த 60 வச்சுக்கிங்க நான் இன்னொரு கூப்பிட்டு ஒரு 50 வந்தால் நான் ஆட்சி அமைக்கிறேன் திமுக முயலக்கூடாது. முயன்றால் இட் இஸ் அகெயின்ஸ்ட் த மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது, அன்எத்திக்கல், அன்டெமோக்ராட்டிக், பிகாஸ் யூ ஹவ் பின் ரிஜெக்டட் பை த பீப்புள். ஸோ இந்த போஸ்ட் போலில் மெஜாரிட்டி கிடைக்காம போனாலே திமுக அவுட் ஆஃப் தி ஃபார்மேஷன் ஆஃப் கவர்மெண்ட் முடிஞ்சு போச்சா. அப்போ 2 பேர் சேர்ந்தாதான் எனி 2 அவுட் ஆஃப் 3. அப்படின்னா திமுக போச்சுன்னா யார் இருக்காங்க மிச்சம்? அதிமுக, தாவேக. அதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன வரும்னா, நீங்கள் என்டிஏன்றீங்கள, அந்த என்டிஏவை பழனிசாமி எண்டு பண்ணிடணும். தேர்தல் முடிஞ்சோன்னா மே 4ஆம் தேதியோட ஏற கட்டிடணும். ஏற கட்டிட்டு தொகுதி உடன்பாடு டாட்டா பை பை காமிச்சாதான் போஸ்ட் எலெக்ஷனில் அவர் பொசிஷன் பண்ணிக்கணும். ஒருவேளை அவருக்கு மெஜாரிட்டி சீட்டு, அதான் மெஜாரிட்டினா உள்ளதில் அதிகம். இப்போ அவருக்கு ஒரு 80 சீட்டு கிடைக்குது, விஜய்க்கு ஒரு 70 சீட்டு கிடைக்குதுன்னா அப்போ அவருங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதுக்கு சிக்கலாக பிஜேபி இருக்கக்கூடாது, இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களே கூட சரி நீங்கள் 2 பேரும், ஏன்னா விஜய் வில் நாட் டைல்யூட் இஸ் அப்போசிஷன் டு பிஜேபி. அதெல்லாம் ஐ எம் ஷூர். இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நீங்கள் பிஜேபியோ என்டிஓ வந்தால் நான் வரமாட்டேன், நீ ஏடிஎம்கேவா வா, நான் சேர்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஆரம்பத்தில் பேசினது என்டிஏ கூட்டணிக்கு அப்புறமும் கூட பாஜகவை கழட்டி விட்டு அதிமுக தாவேக கூட வந்து இல்ல பேசிக்கிட்டு இருந்த விஷயம் இல்ல, நான் ரியாலிட்டியே சொல்றேன். அது திரும்ப நடப்பதற்கான ஏடிஎம்கேவும் தாவேகாவும் ஆரம்ப கட்டத்தில் பேசுறது உண்மை. பொது எதிரி, ஓட்டு ஸ்பிளிட் ஆகாம தடுக்கணுன்றதுக்காக பேசுறது உண்மை. அதில் வந்து நெகோசியேஷன் எங்கே பாட்டில் நெக்கில் நின்றுதுன்னா, முட்டு சந்தில் போய் யார் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், எத்தனை தொகுதிகள் போது ஏடிஎம்கே நேச்சுரலி நான் இத்தனை வருஷ கட்சி, நீங்கள் புது கட்சி இன்னும் ப்ரூவ் பண்ணல, அதனால் உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும், 30-40 தான் கொடுக்க முடியும், சீஃப் மினிஸ்டர்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது கூட்டணி ஆட்சியை பற்றி அவங்களுக்கு அப்போ வந்து கருத்து என்னன்னா, நோ, மக்கள் விரும்ப மாட்டாங்க இவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மக்களே தீர்ப்பு கொடுத்துட்றான் கூட்டணி ஆட்சிக்கு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ட்டு போயிட வேண்டியதுதான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, இப்போ பேச்சுவார்த்தை நடந்தது. ஒரு கட்டத்தில் விஜய் எந்த அளவுக்கு கொஞ்சம் இறங்கி போயிருக்காருன்னா, நான் சொல்கிறது அப்போ 2 வருஷத்துக்கு முன்னால், அதாவது ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் நான் இருக்கிறேன், அடுத்த 2.5 வருஷம் நீங்கள் சீஃப் மினிஸ்டராக இருங்கன்னு கூட போயிருக்காங்க எனக்கு கேட்ட தகவல். ஆனால் இவர் விடாப்பிடியாக வந்து இல்லை பங்கு போடுற பேச்சுக்கே இடம் இல்லைன்ட்டார். அப்போ தான் அது பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, பிரேக் டவுன் ஆனால் கூட பரவாயில்ல, பொறுமை வேணும். அரசியலில் வந்து வேகத்தை விட விவேகம் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் பழனிசாமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. சரி, இன்னொரு 1 மாதம் கேப் விட்டு கூட பேசியிருக்கலாம், மாற்றம் வரும் இல்லைங்க, மனமாற்றங்கள். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இது என்ன பெரிய தலைவலியாக இருக்குது, நம்ம கூட யாரும் வரமாட்டேன்றான், டக்குன்னு போய் அவர் டெல்லிக்கு 5 கார் மாறி மூஞ்செல்லாம் மறைச்சின்னு போய் அங்கே போய் தமிழ்நாட்டின் திட்டங்களை பற்றி பேசணுன்னு இவர் கூட்டணி போட்டு வந்துட்டார். இதுதான் அவர் பண்ண தப்பு. ஈ ஷுட் ஹவ் வெயிட்டட்.
அவர் பண்ண தப்பு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணிட்டார். விஜய் வரமாட்டாரு, வந்தா சீஃப் மினிஸ்டர் கேட்குறாரு அப்படின்றதால அவர் வந்து அர்ஜென்ட் பட்டார். என்னுடைய இது என்னன்னா அவரை பொறுமை காத்திருக்கலாம், ஒரு செகண்ட் விடலாம். என்னப்பா இப்போ என்ன சொல்கிறப்பா, சரி இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்க 5 தொகுதி, சரி டெப்டி சிஎம் கொடுக்குறேன். இப்படி அவருக்கு திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும், அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று உறுதியான எண்ணம் இருந்திருந்தால் அவர் பொறுமையா இந்த பில்டப் பண்ணியிருப்பார். அந்த அலையன்ஸை உடைய விட்டுருக்க மாட்டாரு. திரும்ப பேசலாங்க, இப்போ we agree to disagree, அடுத்தது பேசுவாங்கன்ட்டு அப்படி ஒரு எண்டு கார்டு போடாம கமா செமிகோலன் போட்டு போயிருக்கலாம். இவர் என்ன பண்ணார், போய் நேராக பிஜேபி கிட்ட போனோன்னா அதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவர் பிஜேபியோட இவர் சேர மாட்டாருன்னு எல்லாருக்கும் அறிவிச்சிட்டாரு ஓப்பனா. ஸோ அந்த தவறை பழனிசாமி பண்ணாரு. அதே மாதிரி ஒரு தவறை போஸ்ட்போல்ல அவர் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டீத்ரோனிங் டிஎம்கே கவர்மெண்ட். இல்லைன்னா என்ன பண்ண முடியும், அடுத்து இன்னொரு தேர்தல் நடத்துவாங்களா? பெர்முடேஷன் காம்பினேஷன்ல தானேங்க, இல்லை சஸ்பெண்டட் அனிமேஷன்ல வச்சிருவாங்க அசம்பிளியை. ஆயாராம்ஸ் காயாராம்ஸ் வரும், எவனா ஒடிச்சின்னு போவான். அண்ணா டிஎம்கேலேருந்து ஒரு 25 பேர். நாம் எல்லாம் ஒன்று தான், தாய் கழகத்தில் இணைஞ்சவன் 3 முறை முதலமைச்சராக இருக்காரு. தாவேக்காக்கு அந்த அபாயம் இல்லை. அதிமுக இந்த தப்பை பண்ணுச்சுன்னா திமுக உடைச்சிடும். இல்லை சார், இப்போ ஒரு விஷயம் தனிச்சு நின்னா இங்க தாவேக்காவுக்கு மிகப்பெரிய சவால்கள் சிக்கல்கள் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சவால்கள் இல்ல சொல்லி வேட்பாளர்கள் திடீர்னு காணா போவாங்க, களத்துல வேலை செய்ய முடியாம போற சுச்சுவேஷன்ஸ் தாவேக்காவுக்கு ஏற்படும். இதெல்லாம் மீறி அவங்க எப்படி ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல தனிச்சு நின்னா. இதெல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு மறுக்கல. இதையெல்லாம் அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 60 பேர் கேண்டிடேட் செலக்ட் பண்ணி அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. அதுவே ஒரு மெசேஜ்னு சொல்றாங்க. எது, அதாவது 60 பேர் செலக்ட் பண்ணது, அதாவது இப்போ ஒரு 60 50 விட மாட்டீங்களா? 50 இல்லைங்க, ஒரு நாள்ல அவ்வளவுதாங்க பண்ண முடியும். அவரே நேர்காணல் பண்ணாருங்க. சரி, ஒரு நாள்ல பண்ணாரு, அவ்வளவுதான். இன்னொரு நாள் நெக்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்குது. சரி, அவங்களுக்கும் புது கட்சி, அவங்களுக்கும் வந்து டைம் கொடுக்கணும் இல்லையா? ஆனானப்பட்ட கட்சி இல்லாம உட்காந்துட்டு ததியணும். நீங்க திமுக கூட்டணி கூத்த பத்தி ஏதாவது பேசுறீங்களா? அதுக்கு நான் வரேன் சார், நான் அதுல இந்த விஜய் போர்ஷன் முடிச்சலாம் நினைக்கிறேன். இப்போ திடீர்னு இந்த ரஜினி குறித்து ஆதவர்ஜுனா பேசினார் இல்லையா, அதுக்கு திரும்ப ரஜினி இப்போ ரீப்ளை விட்டுருக்காரு, காலம் பதில் சொல்லணும் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல ரஜினி ரசிகர்களோட வாக்குகளை இழக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ்க்கு தாவேக்கா தள்ளப்பட்டிருக்கேன் ஆதவோட பேச்சால. ஆதவ் பேசுறது தப்பு இல்லைங்க, பேசின நேரம் சரியில்லை. எப்படியோ தாவேக்காவுக்கு, அதாவது தாவேக்காவுக்கு இழப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு நியூசன்ஸ் ஃபேக்டர் தான், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆனால் ஸ்டில் ஐ ஹோப் இதெல்லாம் சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெயின் அந்த எய்ம் இருக்குது பாருங்கள், தேர்தல் அந்த சூடு பிடிச்சி உச்சக்கட்டத்தில் போகும்போது இதெல்லாம் மறைஞ்சிட்டு திமுக தொடரணுமா வேணாமையா இதான் இன்னைக்கு கேள்வி. தொடரணுமா வேணாமா? ரஜினி என்ன சொல்றாரு, இந்த அம்மா ஆட்சிக்கு வந்தா ஆண்டவன் வந்தா கூட தமிழ்நாடை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னவர் ஏன் இப்போ 5 வருஷமா வாயை மூடிட்டு இருக்காரு? ஆட்சி ரொம்ப நல்லா நடக்குதா? பாஜக எதிர்த்து ஏதாவது சொல்லியிருக்காரா இதுவரையில? அவர் சொல்லியிருக்கிற அந்த ஒன்லைன் மெசேஜ் கூட திமுகவுக்கு ஆதரவானதாகவும் தாவேக்காவுக்கு எதிரானதாகவும் தான் புரிஞ்சுக்க இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அதாவது காலம் பதில் சொல்லும் பதில் சொல்றாரு. இல்ல இல்ல, அது வந்து தாவேக்காவுக்கு எதிராக அவருடைய அந்த கருத்தை வந்து லோடட் மெசேஜ் அது. அதுல என்னன்னா, தாவேக்காவை ஆதரிக்காதீர்கள், தாவேக்காவை எதிர்த்து வாக்களியுங்கள்னு சொல்லலையே தவிர, அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி சொல்றாரு. அப்புறம் 3வது இடத்துல தான் அந்த ரகுபதி திமுக அமைச்சர் திருமாவளவன் நன்றி சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் நன்றி சொல்றாரு. எல்லாம் அவரும் கரெக்டா இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 போட்டு தான் சொல்றாரு. அதனால மெசேஜ் இஸ் கிளியர். ஐ எம் நாட் ஃபார் டிவிகேஸ் விக்டரி. நான் வந்து தாவேக்கா வெற்றி பெறுவதை விரும்பவில்லை என்பதை அவர் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சூசகமா சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த மெசேஜ். அதுதான் நான் கேட்க வரல. அப்ப ரஜினி ரசிகர்களோட வாக்குகள் இங்க போகுது இல்ல, அதுதாங்க அவர் சொல்லியிருக்காருங்க. ஆனா ரஜினி ரசிகர்களுக்கும் அவங்களும் இந்த தமிழ்நாட்டின் வாக்காளர்கள் குடிமக்கள் தானே. இந்த கோவத்தாபம் 2 நாளைக்கு நடக்குவாங்க. சன் டிவியில் டிபேட் போடுவாங்க இன்னைக்கு சாயந்தரமே. அப்படி இல்லைன்னா யூடியூப் சேனலில் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. ரஜினியை இப்படி பேசி விட்டார்களே, ரஜினியை நாம் தமிழர் பேசாத பேச்சாங்க ரஜினியை. நாம் தமிழர் பேசிட்டு போய் கட்டி பிடிச்சார் சீமான். சங்கி என்றால் சக தோழன் அர்த்தம் ஒரு புது மீனிங் சொல்லிட்டு போயிட்டாரு. சங்கி கூட்டம்னே சொல்லிட்டு இருந்தாங்க ரஜினியை. அதனால அதாவது இதெல்லாம் சில நாட்களுக்கு மேலே இதுக்கெல்லாம் ஆயுசு கிடையாதுங்க. இந்த நாள் பேசுவாங்க பரபரப்பா, அதுவும் இது எலெக்ஷன் டைம்.
அதனால தான் இந்த டைமில் அதை பேசியிருக்க வேணாம். அவர் பேசுறது கரெக்டுங்க. அதாவது அழுத்தங்கள் இவ்வளோ அதிகமாக எங்கள் தலைவருக்கு வருது விஜய்க்கு, ஆனால் அவர் அதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாரு. ஆனால் கடந்த காலங்களில் ரஜினிக்கு அழுத்தம் வந்தது, அவர் கட்சி ஆரம்பிக்கிற முடிவை விட்டு ஓட்டாரு அப்படின்னு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணியிருக்க வேணாம். ஆனால் அவர் பண்ணிட்டாரு. புரியுதுங்களா? அதில் பெரிய தவறு இருக்கிறதா, அவதூறு இருக்கிறதாவோ, உண்மையற்ற தகவல் இருக்கிறதா ரஜினி எழுதுறத நான் ஒத்துக்கல. இது முழுக்க முழுக்க உண்மை. இப்போ அவரை கட்சி ஆரம்பிக்க சொன்னது யாரு? பாஜக. அதுக்கு உதாரணம் இந்த அர்ஜுனமூர்த்தின்னு ஒரு ஆள் RSSலேருந்து பொதுச் செயலாளராக இவர் போட்டார்ல, அனுப்பிச்சு வச்ச ஆள் தான். அந்த ஆள் கட்சி இவர் இல்லைன்னு ஒன்று திரும்பி போயிட்டார். ரிட்டர்ன் பேக் டு ஹோம், பெவிலியனுக்கு போயிட்டார் RSS பிஜேபிக்கு. அதனால் வந்துங்க, he was forced to organize a political party. ஏன்னு சொன்னால் பாஜகன்றது இங்கே விலை போக மாட்டேங்குது தமிழ்நாட்டில். அப்போ நீ வேற ரஜினிகாந்த்னு சொன்னால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ அவங்க அதை வச்சு தான் பண்ண சொன்னாங்க. அவங்கள பொறுத்தவரையில் ரஜினி அரசியல் கட்சி தொடங்காதது ஏமாற்றம் அவங்களுக்கு. நம்ம ப்ரெஷர் கொடுத்து இவர் பண்ணலையேன்னு. ரஜினி அரசியல் கட்சி தொடங்கினா தங்களுக்கு பாதிப்பு வரும்னு டிஎம்கே ரைட்லி அவங்க முடிவு பண்ணாங்க. அதனால் அவங்க ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இருதலை கொல்லி எருமை மாதிரி ஆயிட்டார் ரஜினி. அதாவது கட்சியை தொடங்குவதா வேண்டாமா அப்படின்னு. தொடங்குன்னு பிஜேபி சொல்லுது, வேண்டாம் என்று சன் டிவி, ரெட் ஜெயண்ட்டு, அப்புறம் திமுக ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எல்லாம் சொல்கிறாங்க. அவர் எல்லாரும் வேணும் அவருக்கு. ஏன்னா அவர் இஸ் ஏ பிஸ்னஸ் மேன். அவர் எப்பவுமே படம் நடிக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், பொழப்பு நல்லா ஓடணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்போ ரெண்டு பக்கமும் அவருக்கு வந்து சிக்கல் வந்தப்போ மூணாவதுலேருந்து தான் ஒரு பெரிய சிக்கல் வந்தது. அது அவர் மனைவி லதா விஜயகாந்த், ரஜினிகாந்த். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரசியல் பக்கமே போவாத, ஏன் போனால் இன்கமிங் ஸ்டாப் ஆகிடும், அவுட் கோயிங் வேகமாக செலவாகும். அவங்க வந்து மணி ஓரியன்ட், அவங்களுக்கு பணம். அது ஒரு எந்த குடும்பத்தாலையும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் திமுக, சன் டிவி, சன் பிக்சர்ஸு, ரெட் ஜெயண்ட்டு, இன்னொரு பக்கம் மனைவியுடைய ஹெவி வெயிட்டு, இதெல்லாம் சேர்ந்து தான் உடல்நலம் சரியில்லைன்னு போனார். அவர் அரசியல் என்றைக்குமே மக்கள் அரசியல் இல்லைங்க, ஆன்மீக அரசியல். கூட பாஜகவுடைய பி டீம் ஆர் பினாமி டீம் தான் அது. அப்போ அதெல்லாம் வந்து உண்மைதான், இதை யாரும் மறுக்க முடியாது. உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் முடிவெடுத்தார், அவருக்கு அந்த இருக்குது. பெர்ஃபெக்ட்லி ஹி ஹேஸ் த ரைட். அவர் தான் முடிவு பண்ணணும், எனக்கு அரசியல் செட் ஆகுமா, அரசியலுக்கு நான் போனால் நல்லதா, போகாமல் பொண்டாட்டி சொல்கிறத கேட்டுட்டு இருந்தால் நல்லதான்றது அவருடைய அதிகாரம். நம்ம யாரும் நீ அரசியலுக்கு வந்தே தீரணும் அப்படிலாம் சொல்ல. ஆனால் ஒரு 20-25 வருஷம் ஜனங்களை ஒரு புது படம் வரும்போதும் ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு ஸ்லோகனை சொல்லி விட்டுட்டு நீங்கள் பட சக்ஸஸ்க்காக இந்த டர்ட்டி கேம் ப்ளே பண்ணது தப்பு இல்லையா? ஒரு தலைமுறையே ஏமாந்துட்டானே உங்களை பார்த்து. அவன் அப்போவே எங்கேயாவது போய் சேர்ந்துருந்தான்னா கூட ஏதாவது தேறி இருப்பானுங்க. அப்போது உங்களையே நீங்கள் அரசியலுக்கு வர போகிறீங்க, நல்ல அரசியல் கொடுக்க போகிறீங்கன்னு ஏமாந்தாங்க பாருங்கள். அது எல்லாம் தப்பு தானே. அதனால் விஜய் இதை பேர்னா நம்ம ஆதவ அர்ஜுனா பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. பேசின நேரம் இந்த நேரத்தில் பேசியிருக்கணும். எல்லாத்துக்கும் இடம் பொருள் ஏவல்னு இருக்குது இல்லையா, அதை அவர் பண்ணியிருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, விஜயுடைய அழுத்தத்தை ஹைலைட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க, ரஜினி மாதிரி பெரிய ஆளையே அழுத்தத்துக்கு வலிச்சிட்டாங்க, ஆனால் இவரால் வளைக்க முடியல பார்த்தீங்களான்னு சொல்கிறதுக்காக பேசுறது தான். இதில் அவதூறு இருப்பதாகவோ உண்மைக்கு மாறான தகவல் இப்போ விஜய் இதை ரஜினி சொல்லியிருக்கிறது தான் தப்பு. ரஜினி இதை இக்னோர் பண்ணியிருக்கணும். என்ன கேட்டால் ரஜினி சுட கூலி அதை கடந்து போயிருக்கணும். விஜய் மாதிரி. விஜய் எப்படி பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவர் லாரி அடித்து சாதனா கூட கண்டுக்க மாட்டார். அதனால் ஆதவ அர்ஜுனாவுக்கும் ரஜினிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க. அவர் ஸ்டேச்சர் என்ன, அவருடைய பாப்புலாரிட்டின்னா, அவருடைய கேப்பபிலிட்டின்னா, அவரு போய் இப்போ ஆதவர் அது காரணம் தாவேக்காவை கொண்டு வந்து லிங்க் பண்ணோம் தான் இதெல்லாம் பண்றாங்க. தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத சங்கடங்கள், அதனால இப்படி இந்த அளவுக்கு விளைவுகள் போவதற்கான ஒரு வழி அமைச்சு கொடுக்குற ஒரு பேச்சு. இது விஜய் ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறார்? ஒவ்வொரு டைம் ஆதவ ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி பேசிட்டே இருக்காரு. இல்லைங்க, கண்ட்ரோல் பண்ண மாட்டாருன்றது உங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா இந்த மாதிரி பேச்சுகள் இல்லாம இருக்கும்ல. பப்ளிக் ரிபுக் பண்ணலன்னு சொல்லுங்க. பப்ளிக் சென்சூர்னு ஒன்று இருக்குது. மக்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி கட்சி தலைமை, கட்சி தலைமை, அந்த நிர்வாகியை கண்டிக்கிறது. ஆனால் அதுக்காக அது கண்டிக்கலைன்னா அவரை கண்டிக்கல, அவரை கூப்பிட்டுவான். ஏங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டார், நேபாளில் நடந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ்ன்னு. அதை ஏன் அவர் எடுத்தார் ஒரு 45 நிமிஷம் கழிச்சு? ஏன் அதை எடுத்து முதல்ல எடிட் பண்ணார், ஒரு 15 நிமிஷத்தில் எடிட் பண்ணார்.
ஒரு 45 நிமிஷம் கழிச்சு அதை எடுத்தே போயிட்டாரு, டிலீட் பண்ணாரு. ஏன் பண்ணாரு ஆதவர்ஜுனா? பிகாஸ் ஆஃப் த இன்டர்வென்ஷன் ஆஃப் விஜய் ஒன்லி. ஆனா போட்டதுக்கான நோக்கம் நிறைவேறிச்சுங்க சார். இல்லைங்க, நான் என்ன கருத்து சொல்றேன்னா, பரவலாயிடுச்சு, மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருச்சு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஆக்சுவலா விஜய் அவருக்கு- ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருந்தா அந்த அவருக்கு- கருத்தை போட்டிருக்க கூடாது. இல்ல விஜய் போட்டாரு, ஆதவர்ஜுனா தானே போட்டாரு. அத இல்ல சார், தலைமையின் போட்ட கட்டுப்பாடு உடனே இல்லாம பண்றது ஏங்க கேக்குறேன். ட்விட்டர்ல போடுறது, ஃபேஸ்புக்ல எழுதுறதுலாம் தலைமை டாய்லெட்டுக்கு போறது கூட கேட்டுட்டா போவாங்க. அது அவரோட போகாது. See, அவரோட போகாதுங்க. அவரு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருக்காரு, வாய்ஸ் ஆஃப் காமன் நடத்துகிறாரு. அது மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சவர். அவர் ஒன்றும் உலகம் தெரியாதவர்லாம் இல்லை. யானைக்கும் அடிசை இருக்கும் இல்லை, சில நேரங்களில் சில தவறுகள் பண்ணுவாங்க. இப்போ நான் ஆதவர்ஜுனா பேசுனதெல்லாம் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ விசிகா தலைவரை பற்றி பேசுறது தப்பு, மன்னிப்புலாம் கேட்டார்ல, நான் அப்படி பேசலை, இப்படி புரிந்து கொள்ள, அது உண்மையில் டுபாகூர். அப்போ அவர் பேசுனதை நான் கேட்டேன் காணொலியில். அவர் தெளிவாக சொன்னார், விசிகா எங்கே இருக்குது, ஒரு 20 பேர் தான் இருக்காங்க, மற்ற எல்லாம் எங்ககிட்ட வந்துட்டாங்கன்னாரு. ஆனால் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்தவொன்னா மாற்றிக்கிட்டு, இல்லை ஒரு 20 பேர் திமுக ஆதரவு தலைவர்கள் இருந்துக்கிட்டு விசிகாவை தவறாக வழி நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை. அவர் சொன்னது அங்கே எங்கே இருக்குது, 20 பேர் தான் இருக்காங்க, நிச்சயம் எல்லாம் எங்ககிட்ட வந்துட்டாங்கன்னா அது ரொம்ப பொய். ஏன்னா நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். இன்னைக்கு வைப்ரண்ட்டாக செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகள் 4-5 இருக்குன்னா தமிழ்நாட்டில், அதில் வந்து இது தாவேக்கா இருக்குது, திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, பாஜக இருக்குதுன்னா விசிகா கண்டிப்பாக இருக்குது அதில். ஏன்னா அதனுடைய கேடர்ஸ் வந்து சோஷியல் இஷ்யூஸு, பொலிட்டிக்கல் இஷ்யூஸு எல்லாத்தையும் எல்லா பக்கமும் எடுத்து பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஆளே இல்லை, எல்லாம் எங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்றது ஒரு பெரிய பொய். முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிற மாதிரி. அது வந்து பேக் ஃபயர் ஆனவொன்னும் டக்குன்னு அவர் வந்து நான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அந்த விஷயத்தில் ஆதவர்ஜுனா பண்ண தப்பு நானே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது தப்புங்க. இந்த மாதிரி வந்துட்டு லூஸ் டாக் பண்ணி விஜய தர்ம சங்கடத்தில் ஏன்னா விஜயை பொறுத்தவரையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிகெல்லாம் நேச சக்தியாக தான் இன்றைக்கி பார்க்குறாரு. அவங்கெல்லாம் இன்றைக்கி வேறு கூட்டணியில் இருக்கலாம். இந்த ஆட்கள்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு பிரச்சனை வருதுன்னா முதல்ல அவங்கெல்லாம் கை கொடுப்பாங்க. ஏன்னா பாஜக எதுவும் ப்ளே பண்ணிடக்கூடாதுன்றதால. அவங்க நோக்கம் என்னன்னா, விஜய் ஒன்றும் அவங்களுக்கு எதிரி இல்லை. அவரும் சமூக நீதி பேசுகிறாரு, அவரும் வந்து இது பேசுகிறார், மத நல்லிணக்கம். என்ன அவருன்னா, அவர் புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு, அவர் கையில் சரக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியல, அவர் ப்ரூவ் பண்ணல. ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா இவங்கெல்லாம் ஓடியாந்துருவாங்க. இப்போ டிஎம்கேவை சுமக்கிறதுக்கு என்ன அவங்க என்ன எதை புதி மூட்டையா? டிஎம்கேவை காலம்புறா சுமக்கிறதுக்கு அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்க காற்று இந்த பக்கம் வீசி இருக்குடா, நம்ம தான் தவறாக சென்ஸ் பண்ணிட்டோன்னு போஸ்ட் எலெக்ஷனில் இந்த அணிமாற்றமும் நடக்கும். நான் சொல்கிறேன், இதெல்லாம் நடக்கிறது மட்டும் இல்லை. திமுக கூட்டணியிலேருந்து விசிகா, கம்யூனிஸ்டுகள், ஈவன் காங்கிரஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்சி அமைக்கலாம், பிஜேபி வரக்கூடாது. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பிஜேபி ஆட்சி வரவை தடுக்கணும் அப்படின்னு வருவாங்க. ஆனால் திமுக அந்த ரோல் எடுக்க முடியும். ஏன்னா இட் ஹஸ் பீன் ரிஜெக்டட் பை த பீப்புள். இப்போ நான் பேசுறது எல்லாமே கற்பனை தாங்க. ஆனால் நீங்க சொல்ற ஹைப்போதெட்டிக்கலா இல்லையா அப்படின்றது தான். அதாங்க இதெல்லாம் வரும். இப்போ நான் கேட்குறேன், விஜய்க்கு ஏடிஎம்கே வரமாட்டேன்து சொல்கிறேன். ஏடிஎம்கே வந்து பிஜேபி விட்டு வரமாட்டேன்னு சொல்லுது. விஜய் வந்து ஏடிஎம்கே பிஜேபின்னா நான் வரல, நீங்கள் தனியாக வாங்கன்றாரு. வரமாட்டேன்றாங்க. ஒரு பாட்டில் நெக் வருது, ஒரு மாதம் சஸ்பெண்டட் அனிமேஷன். மோடி காத்துக்கினே இருப்பார். சரிப்பா, இவங்க மந்திரி சபை 5ஆம் தேதிக்குள்ளே 10ஆம் தேதிக்குள்ளே முடியுது ஆயில், அதுக்குள்ளே யூ ஹாவ் டு ரீகன்வீன். அதெல்லாம் நடக்கலைன்னா கவர்னர் ஆட்சின்னு போட்டுருவாங்க. அப்போ எவ்வளோ நாள் சும்மா உட்காந்துருப்பாங்க? அப்போ என்ன பண்ணுவாங்க? ரீதிங்கிங் பண்ணுவாங்க. ஓ ஓகே, விசிகா, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், ஏங்க ஒரு மதச்சார் நம்மெல்லாம் சேர்ந்தா விஜய் ஆட்சி அமைக்கலாம் போல இருக்குது. அவர் தான் கூட்டணியில் அதிகாரம் தரேன்றாரு. நம்ம வந்து இங்கே உட்காந்து திமுகவோட இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறோம்? சாவு வீட்டில் உட்காந்து என்ன பண்ண போகிறோம்? அதனால் இந்த பக்கம் வந்துடுவோம்னு சொல்லி அவங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ திமுக கூட்டணியிலேயே மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எந்த கூட்டணியும் ஆட்சி இந்த மாதிரி தொங்கு சட்டசபை வந்தாச்சுன்னா ஆல் ப்ராபபிலிட்டியை பார்க்கணும் இல்லை, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்பாங்கல்ல. ஒரே கோஷ்டி என்னென்னா பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது தமிழ்நாட்டில். அந்த சூழலும் இருக்காது. ஏங்க அதிமுகவே 60-50 சீட்டு தான் வருதுன்னா பாஜக ஒரு 10 சீட்டு தான் வருதுன்னு வச்சிங்களேன். அப்போ அதனால் என்ன ரோல் ப்ளே பண்ண முடியும்? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்கல்ல. இல்லைங்க, அவங்கள காப்பாற்றினாங்க, உடன்கட்டை ஏறுவேன்னு வர பழனிசாமி எப்படா உதறலான்னு பார்த்துட்டு இருப்பாரு. புரியுதுங்களா? அதனால் வந்து ஒரு நான் பிஜேபி கவர்மெண்ட்
நான் டிஎம்கே கவர்மெண்ட். டிஎம்கேவும் சேர்க்க முடியாது, பிகாஸ் இட் ஹஸ் been rejected by the people of the state. ஆட்சியில் இருந்த கட்சி அதையும் சேர்த்து வச்சுன்னு அப்படியே இது பண்ணலாம், ஓட்கா பண்ணலான்னு அது நடக்காது. ஸோ பாஜக இல்லாத, திமுக இல்லாத ஒரு புதிய கூட்டணி வரும். அதுக்கு விஜய் தலைமை தாங்கலாம். இன்னும் கசக்குதா? கரும்பு தின்ன கூலியா காங்கிரஸுக்கு விசிக்காகலாம் மந்திரி பதவி? இவங்க ஜென்மத்துக்கு 5 சீட் 4 சீட்டா மதிமுகவுக்கு, அதுல 3 உதயசூரியன்ல நிக்கணுமா? அதுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு போலாமே நீங்க. ஏன்னா எந்த சின்னத்தின் கட்சி சின்னம் நீங்க நிக்கிறீங்களோ, then you are supposed to obey the whip of that party. அந்த கட்சியின் கொறடா உத்தரவு போட்டானா அதை நீங்க மீற முடியாது. ஏன்னா அந்த சின்னத்துல தான் நீங்க நின்று இருக்கீங்க. பிராக்டிக்கலா அந்த கட்சி உறுப்பினர் மாதிரி தான் நீங்க கணக்கில் கொல்லப்படுவீர்கள். அதுக்காக தான் இவங்க ஊர்ல இருக்கிறவனெல்லாம் உதயசூரியன்ல நில்லுங்கன்றாங்க. சும்மா ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா கூட நாளைக்கு உதயசூரியன்ல இவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னு கணக்கு காட்டலான்றதுக்கு தான். தே ஆர் ஆல்சோ பிளானிங் ஃபார் த எவென்ச்சுவாலிட்டி. அதனால நடக்கலாங்க, எது ஒன்றாலும் நடக்கலாங்க. ஆனால் நான் எதை சொல்ல மாட்டேன்னா, இவர் ஜெயிச்சிருவார் 210 சீட்டு, அவர் 226 இல்லை, 31 இல்லை, 36 இவங்க ஆட்சி தான். அந்த மாதிரிலாம் டயலாக் அடிக்க நான் விரும்பலை. ஓகே, இது ஒரு ஃப்ளூயிட் சிச்சுவேஷன். ஒரு மாசத்துல களம் மாறும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், விஜய் வில் நெவர் ஷேக் ஹேண்ட்ஸ் வித் பிஜேபி அண்ட் டிஎம்கே. இதுதான் தெளிவு. இது என்னைக்கு இருந்தாலும் இது உறுதி. பார்க்கலாம் சார். பொறுத்திருந்து பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார்.